இந்த மேட்ச் தெரிஞ்சதை விட இந்த போலர் எஸ்பெஷலா வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். எப்பா விநாயகுமார் அந்த ஒரு ரன் அடிச்சு 200 ஆச்சு எடுத்துருவாப்பா. வினய் குருசாமி விட்டு போகல, திரும்ப வந்துட்டாரு அவர் வினய்குமார். அவர் விட்டு போறதா இல்லையா, நீ வினய்குமார் விட்டு போக மாட்டல இன்னைக்கு. ஏன் அவரை வந்து இவ்வளவு பிரைஸ் பண்ணி பேசுறோம் அப்படின்றது உங்களுக்கு வந்து வீடியோ போக போக புரியும். சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து தலையில துண்டை போட்டாங்க, கன்னத்துல கையை போட்டாங்க. ரைட் ஆன் மீடியம் ஸ்பீட் போலர், என்னடா விராட் கோலி போட்டு பிறந்திருப்பாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. சூப்பரா போட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க என்னடா வந்து கலாய்ச்சி மட்டம் தண்ணி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கோம் அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. நாட் டு அஃபண்ட் எனி ஆர்சிபி ஃபேன் ஆர் எனி கிரிக்கெட் ஃபேன். மாப்பிள்ள இவன் தான் இங்க செமத்தியா வாங்கியிருக்கான், அதோடய வாங்கினா மாதிரி அவுத்து விடுறான் பாத்தியா. Hi, hello guys, you're watching Infotainment with Adison Bharat. So, இன்னைக்கு we are back again with an iconic match. So, இந்த மேட்ச் வந்து லைக் என்ன சொல்றது, ஒரு டீம் வந்து 38 ஓவர் டாமினேஷன்ல இருந்துட்டு கடைசி 2 ஓவர்ல மேட்ச் முடிய முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான மேட்ச் இது. அதாவது இந்த மேட்சை எப்போ நினைச்சு பார்த்தாலுமே ஒரு லாஃப்டர் ரியாக்டோட தான் இந்த கான்வர்சேஷனை முடிப்போம். அந்த மாதிரி இந்த மேட்ச் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இந்த மேட்சை தெரிஞ்சதை விட இந்த போலர் எஸ்பெஷலா வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அதாவது நம்ம ரைட் ஆஃப் மீடியம் ஸ்பீட் போலர், அவர் போட்ட ஒரு ஓவர் பயங்கரமான சம்பவமாயி தட் கிரியேட்டட் ஹிஸ்டரி. அந்த மேட்ச்லயே இல்ல, மொத்த ஐபிஎல் சீசனுக்குமே சேர்த்து கிரியேட்டட் ஹிஸ்டரின்ற மாதிரி ஒரு மேட்ச் இது. ஸோ எஸ், ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே 2012 மேட்சை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து எஸ்பெஷலா நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 2 பேர் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் பத்தி பேச சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் நாங்களுமே பார்த்தப்போ இந்த மேட்ச் எப்படி விட முடியும்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க இறங்கிட்டோம். So let's get into this video. Okay, so வந்து ஹரிஷ் வந்து ஸ்டார்டிங்ல சொன்னா அப்படி இது வந்து ஒரு லாஃப்டர் ரியாட்டா இருக்கும் எப்ப நினைச்சு பார்த்தாலும் அப்படின்ட்டு. அது யார் ஃபேனு அப்படின்றத பொறுத்தா அது லாஃப்டர் ரியாட்டா இருக்குமா இல்ல வந்து கண்ணீர் ரியாட்டா இருக்குமான்றது தெரியும். ஸோ யா சிஎஸ்கே ஃபேனா சந்தோஷமா இருந்த ஒரு மேட்ச். ஸோ இந்த மேட்சை பத்தி டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் வந்து டாஸ் எல்லாம் என்ன நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி இருந்த அந்த சினரியோஸ் என்ன அப்படின்றது பார்த்துக்கலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2012 வந்து நடக்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து கரெக்டா 2011 ஐபிஎல் ஃபைனல்ஸ் நடந்து பாத்தீங்களா, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. அதோட ரிவெஞ்ச் மேட்சா இருக்கும் அப்படின்லாம் வந்து எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து நடக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் தான். ஆனா அதே சேப்பாக்கல் நடக்குது. 2011 ஃபைனல்ஸ் சேப்பாக்கல் நடந்துச்சு, இதுவும் சேப்பாக்கல் நடக்குது. ஸோ இது வந்து ஒரு டே நைட் மேட்ச். ஸோ 3:30 மணி ஸ்டார்ட், செம்ம வெயில். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான். சென்னையில 3:30 மணிக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், ஹாட் அண்ட் ஹியூமிடான ஒரு டே. இந்த பிக்சர் நீங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. டேனி மாரிசனுக்கு வந்து தோனி வந்து கொடை பிடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ டாஸ் வந்து டேனியல் வெட்வர் ஜெயிக்கிறாரு. ஆர்சிபி டிசைடிங் டு பேட் ஃபர்ஸ்ட். ஆப்வியஸா ஏன்னா வந்து ஒரு சேபாக் மாதிரி ஒரு டே நைட் மேட்ச்ல முடிஞ்ச அளவுக்கு ஆப்பனண்ட்டை வந்து வெயில காய விடலாம் அப்படின்ட்டு வந்து எடுக்கிற ஒரு டெசிஷன். அது சர்ப்ரைசிங்கா இல்ல, பட் அவர் வந்து ஒரு சேஞ்ச் ஒன்று சொல்றாரு டாஸ்ல. ஹர்ஷல் பட்டேலுக்கு பதிலா ராஜு பட்கல் அப்படின்ற ஒருத்தர் வந்து டெபியூ பண்றாங்க. இஸ் கோயிங் டு பிளே ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. இந்த மேட்சோட சைலண்டான டர்னிங் பாயிண்ட் அவர்தான். மேட்ச் முடியறப்போ உங்களுக்கே தெரியும். அண்ட் சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ரன் சேஞ்ச் தேர் கோயிங் இன். ஸோ ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் கெயிலும் மயன்க் அகர்வாலும் ஓப்பனிங் வராரு. ஸோ இதுக்கு முன்னாடி மேட்ச்ல பாத்தீங்கன்னா சேத்துசர் புஜார் ஓப்பனிங் வந்து இருந்தாரு. பட் இந்த மேட்ச்ல வந்து மயன்க் அகர்வால் வச்சு ட்ரை பண்றாங்க. அண்ட் சிஎஸ்கேவும் எதிர்பார்த்த மாதிரி அஸ்வின் கூட்டுறாங்க. ஏன்னா 2011 ஃபைனல்ஸ்ல அஸ்வின் வர்சஸ் கெயில் எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்துச்சுட்டு. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அகர்வாலோட அப்ரோச் வந்து கிளியரா தெரியுது. அவர் வந்து செம்ம அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்றாரு. எல்லாருமே வந்து கெயில வந்து அடிப்பார்னு எதிர்பார்க்கும் போது அகர்வால் இந்த பக்கம் வந்து போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஓவர்ஸ் வந்து நார்மலா போகுது. 2 பேருமே டாமினேட் பண்ணல, ஈக்குவலா போகுது. இவங்க ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாட் பால்ஸ் போடுறாங்க. பட் இன்னொரு பக்கத்துல அகர்வால் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ 3 ஓவர்ஸ் முடியும் போது கெயில் வந்து எவ்வளவு அடிச்சிருந்தாரு பாத்தீங்கன்னா 4 பால் தான் அவர் ஃபேஸே பண்ணியிருந்தாரு. 4 ரன் தான் அடிச்சிருந்தாரு. 4 சிங்கிள் எடுத்து கொடுத்துட்டு அகர்வால் ப்ளீஸ் கேரி ஆன், அகர்வால் நீ பாத்துக்கோப்பா அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவையும் அகர்வால் ஸ்ட்ரைக் கொடுக்குறாரு. அண்ட் அகர்வால் அதுக்கு ஈக்குவலா ஏத்த மாதிரி வந்து என்ன நம்பிட்டீங்களா, நான் அடிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு வந்து அவருமே வந்து அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ 4 ஓவர்ஸ் முடியும் போது பாத்தீங்கன்னா 37 for 0 இருக்காங்க ஆர்சிபி. அதுல முக்காவாசி அடிச்சது அகர்வால் தான். அண்ட் 5th ஓவர்லயுமே அஸ்வின் போடுறப்பமே திரும்ப வந்து அகர்வால் வந்து அவர் டேக் ஆன் பண்ணி 5 overs 51 for 0 இருக்கு. அகைன் 5 ஓவர்ஸ் முடியும் போதும் கெயில் எவ்வளவு பால் ஃபேஸ் பண்ணிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா 4 பால் தான் ஃபேஸ் பண்ணிருந்தாரு. அதே 4 ரன் தான் இருக்காரு. ஒவ்வொரு தடவை அகர்வால் வந்து கடைசி பால் சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக் தக்க வச்சுக்கிட்டு அவர் ஒரு பக்கத்துல வந்து ஜாலியா ஆடிட்டு இருக்காரு. 6th ஓவர்ல மார்க்கல் வராரு. ஆல்பி மார்க்கல் வந்து அவர் வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அவர் பவுலிங்ல மட்டும் தான் இம்பாக்டான வந்து நீங்க கேட்பீங்க. அவரோட இம்பாக்ட் வந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ருக்கோஜாரா சபார்கரோ நம்ம போறப்ப பார்ப்போம். ஸோ மயன்க் அகர்வால் விக்கெட்டை வந்து ஆல்பி மார்க்கல் வந்து அந்த 6th ஓவர்ல தூக்குறாரு. எடுத்துட்டு அந்த பவர் பிளேயுமே கொஞ்சம் முடியுது. 6 overs 56 for 1 அப்படின்ட்டு வந்து முடிக்கிறாங்க ஆர்சிபி. ஆனா அடுத்த 2 ஓவருமே வந்து ரொம்ப சைலண்டான ஓவருங்க. 8 ஓவர்ஸ்ல வந்து 69 for 1 இருக்கு. கெயில் வந்து பயங்கரமா தடலடி அடிக்க போறாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா the slowest start for கெயிலா அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸ்டாட்ஸ் வைஸ் எனக்கு தெரியல, ஆனா மேட்ச் வைஸ் வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் ஒரு 11 பால்ல 9 ரன் தான் இருந்தாரு. அவர் வந்து அவரால் அடிக்க முடியல. அவர் அடிக்கிற பாலுமே வந்து டைம் பண்ற பாலுமே சிங்கிள் தான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சுத்தமும் ட்ரை பண்ணல. ஓகே சூப்பரா போயிட்டு இருக்கு. அஸ்வினுக்கு 3 ஓவர் முடிச்சு விட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆஃப் ஸ்பின்னர் வந்து தோனி வந்து ட்ரை பண்றாரு. அந்த ஆஃப் ஸ்பின்னர் தான் வந்து சுரேஷ் ரெய்னா. சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்தான சிவனாண்டின்ற மாதிரி சும்மா கடந்தவரை வந்து ரெய்னாவை கொடுத்து அடிக்க விட்டாங்க. அந்த மாதிரி வந்து போட்டு பொழக்கிறார் அந்த ஓவர்ல. ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு ரெய்னா 6 லாங் ஆன் மேல, செகண்ட் பால் போடுறாரு 6, திரும்ப அந்த ஓவர்ல 5th பால் 6. அந்த ஓவரு
8 ஓவர் 69க்கு 1 இருந்த அந்த டீமோட ஸ்கோரை வந்து அப்படியே 9 ஓவர்ல 90 ஃபார் 1 வந்து மாறுது. 21 ரன் கொடுக்குறாரு ரெய்னா. அதோட வந்து தோனி சொன்னாரா, எப்பா இதோட அவகாசம் போறோம், இதுக்கு மேல நீங்க வந்துடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் ரெய்னாக்கு அந்த மேட்ச்ல தோனி ஓவர் கொடுக்கல. அகைன் அடுத்த 2 ஓவர்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு போட்டு ஒரு 11 ஓவர்ஸ்ல 105 ஃபார் 1 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டேக் ஆன் பண்றாங்க. ஃபுல்லா கெயில் தான் ஆட தெரியாதவன மாதிரி ஆடிட்டு இருந்தாரா, திடீர்னு அந்த ரெய்னா ஓவருக்கு அப்புறம் ஒரு செம ஆக்சிலேட் பண்றாரு. நடுவில் ஷாதப் ஜகாட்டிக்கு ஒரு ஓவர் கொடுக்குறாரு தோனி. அந்த ஓவர்ல பாத்தீங்கன்னா அகைன் கெயில் திரும்ப 2 6 அடிச்சு அந்த 2வது 6ல அவர் 50 கம்ப்ளீட் பண்றாரு. 50 அடிக்கிறப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 4 தான் அடிச்சிருந்தாரு, மீன்வேல் 5 6 அடிச்சிருந்தாரு. அப்படியே அந்த ஓவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போகுது, அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 16 ஓவர்ஸ் முடியும் போது ஸ்கோர் வந்து 161 ஃபார் 1 இருக்குங்க. அண்ட் இந்த இடத்துல நீங்க வந்து இப்போ இந்த எரா அந்த எரான்ட்டு இல்ல, எந்த எராலையுமே உங்களுக்கு வந்து T20 கிரிக்கெட்ல 4 ஓவர் பாக்கி இருக்கு, 9 விக்கெட் கையில இருக்கு அப்படின்றப்போ எல்லாருமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 to 60 ரன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு டோட்டல் ஈஸியா நிறைய பேர் அப்போ வந்து 230 எல்லாம் போகும், 220 to 230 கன்ஃபார்ம் பா, டிவிலியர்ஸ் இருக்காரு, சௌரவ் டிவாரி இருக்காரு, கெயிலே இருக்காருப்பா, விராட் கோலி அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த ஓவர்ல வந்து தோனி ஒரு கேம்பிள் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, இஸ் பிரிங்கிங் இன் ஜடேஜா ஃபார் த ஃபர்ஸ்ட் எவர் ஓவர். அந்த மேட்ச்ல ஜடேஜா போடவே இல்லை, ஏன்னா ஜடேஜா வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். கெயிலுக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொடுக்க வேணாம், லெஃப்ட் ஆர்மர் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ல போட்டு அடிச்சிருவாரு அப்படின்ட்டு கொடுக்கல. ஜக்காட்டிக்கு மட்டும் என்ன கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை கொடுத்ததுக்கு தான் வருத்தப்பட்டு நின்றுட்டு இருந்தாரு தோனி. 13 ரன் கொடுத்து விட்டு சரி வேற வழி இல்ல, இப்போ அந்த கோட்டா கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஜடேஜாக்கு கொடுக்குறாரு. ஜடேஜா வந்து 2வது பாலே அதே கெயில சொல்லி வச்சு எடுக்கிறாரு விக்கெட். மேபி முன்னாடி ட்ரை பண்ணிருக்கலாமோ அப்படின்ட்டு வந்து நிறைய பேரோட எண்ணம் போயிருந்துச்சு. ஸோ கெயில் இஸ் கெட்டிங் அவுட். கெயில் கெட் அவுட் ஆன உடனே ஏபி டிவிலியர்ஸ் உள்ள வராரு. அண்ட் அதுக்கப்புறம் விராட் கோலி வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தாகணுங்க. ஏன்னா வந்து 17 ஓவர்ஸ் முடியுது. விராட் கோலி எவ்வளவு அடிச்சிருந்திருக்காரு, நம்ம வந்து அகர்வால் அடிச்சாருன்னு பார்த்தோம். கெயில் வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 38 பால் 67 அடிச்சிருந்திருப்பாரு. அவர் சூப்பராக நாக் ஆடினாரு. விராட் கோலி என்ன பண்ணியிருந்தாரு பாத்தீங்கன்னா 40 பால் 41 ரன் தான் அடிச்சிருந்தாரு. சரிங்களா? ரொம்ப ஒரு ஸ்லோவான ஒரு ஸ்டார்ட். இட்ஸ் டைம் தட் யூ ஹேவ் டு ஆக்சிலேட் அப்படின்றப்போ கரெக்டா 17th ஓவர்ல மார்க்கல் கிட்ட அன்பார்ச்சுனேட்டா டிவிலியர்ஸ் அவுட் ஆயிட்டாரு. அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு விக்கெட் எடுத்துறாரு ஆல்பி மார்க்கல். ஷாட் ஆடி இருப்பாரு ஆக்சுவலி. அது ஓகே, அது டிவிலியர்ஸ் நார்மலா அப்படி ஆடுறதுனா மிஸ்டர் 360, அதனால ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு ஷார்ட் தேர்ட் மேன்ட்ட வந்து ஒரு ஷார்ட் ஒன்று அடிச்சு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிடுவாரு. ஆனா அந்த ஓவர்ல பொறுத்தது போறோம் பொங்கியல்ன்ற மாதிரி விராட் கோலி வந்து ஒரு 2 6 அடிக்கிறாரு ஆல்பி மார்க்கல். அண்ட் ஒரு 50 கம்ப்ளீட் பண்றாரு. கொஞ்சம் ஆக்சிலேட்டும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 18 ஓவர்ஸ் முடியும் போது ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 190 ஃபார் 3 இருக்கு. 18 ஓவர்ஸ் 190 இருக்கப்போ கடைசி 2 ஓவர்ல ஈஸியா 30 ரன்ஸ் வந்துடும். அதுல இன்னொரு ப்ராப்ளம் என்ன சிஎஸ்கேக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட டெத் ஓவர்ஸ் 1 ஓவர் பொலிஞ்சர் ஓகே, இன்னொரு ஓவர் வந்து அவங்க they have to give to ரெய்னா, ஜக்காட்டி ஆர் ஜடேஜா. 3 பேர்ல ஒருத்தர் கொடுத்தாகணும். அதுல ஜடேஜா வந்து 17th ஓவர் நல்லா போட்டு இருந்ததுனால இஸ் ட்ரஸ்டிங் அகைன் வித் ஜடேஜா. பேட்டிங்ல யார் ஸ்ட்ரைக்கர் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சௌரவ் டிவாரி. அகைன் ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொடுக்கிறது ரிஸ்க் தான். 19th ஓவர் அப்படின்னு யோசிச்சாலுமே அவரும் வந்து சூப்பரா போடுறாரு. ஃபர்ஸ்ட் 5 பால்ல 8 ரன் கன்சீட் பண்ணிட்டு கடைசி பால்ல சௌரவ் டிவாரி விக்கெட்டே எடுக்கிறாரு. ஸோ 19 ஓவர்ஸ்ல 198 ஃபார் 4 இருக்கு. லாஸ்ட் ஒரு பொலிஞ்சர் போட வராரு. ஃபர்ஸ்ட் பால் வந்து ஸ்ட்ரைக்ல வந்து விராட் கோலி இருக்காரு. பொலிஞ்சர் வராரு. ஃபர்ஸ்ட் பால் விராட் கோலிக்கு போறாரு. விராட் கோலி அடிக்க போறாரு. மிஸ் டைம் மிட் ஆஃப் மேல கேட்ச், விராட் கோலி அவுட். சரிங்களா? செட் பேட்டர்ஸ் 2 பேரும் அவுட். அடுத்து வந்து சேதேஸ்வர் பூஜாரா வராரு. ஓப்பனிங் ஆட வேண்டிய சேதேஸ்வர் பூஜாரா கொண்டு போய் நம்பர் 7ல வந்து ஆட வைக்கிறாங்க. அவரும் வந்து பாத்தீங்கன்னா 2வது பால் அவர் அவுட் ஆகுறாரு. அவரும் காலி. 3வது வந்து டேனியல் வெட்டோரி வராரு. அவர் வந்து 3rd பால் சிங்கிள் அடிச்சு ராஜு பட்கல், அவர் மேன், மை மேன் அப்படின்ட்டு ராஜு பட்கல், அவர் பாவங்க, அவர் வரும் வீடியோ. ஏன் அவரை வந்து இவ்வளவு பிரைஸ் பண்ணி பேசுறோம் அப்படின்றது உங்களுக்கு வந்து வீடியோ போக போக புரியும். ராஜு பட்கல் அவர் வந்து 4th பால் வந்து ஸ்ட்ரைக் எடுக்கிறாரு. சரியா டைம் பண்ணல. போலிஞ்சர்ட்டே பால் போகுது. இந்த சைட்ல வெட்டோரி வந்து பாத்தீங்கன்னா குடு குடுன்னு ஓடி வந்துடுறாரு. எங்கப்பா ஓடுற அப்படின்ட்டு போலிஞ்சர் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் நான் ஸ்ட்ரைக்கர்ல வந்து த்ரோ அடிக்கிறாரு. வெட்டோரியும் அவுட். அடுத்து வந்து 5வது பால் வந்து ராஜு பட்கல் அகைன் த மேன் இன் ஃபார்ம், மை மேன், அவர் வந்து ஸ்ட்ரைக் எடுக்கிறாரு. அவரும் வந்து புட்டுன்னு போறாரு. சோ வந்து அவரும் காலி. சோ இந்த ஓவர்ல வந்து 4 விக்கெட், அதாவது 1 இல்ல 2 இல்ல 4 விக்கெட் வந்து பொலிஞ்சர் எடுத்திருக்காரு. அதுல வந்து 3 வந்து அவர் சொந்தமா உடைச்சு எடுத்த விக்கெட், இன்னொன்னு அவர் சொந்தமா உடைச்சு எடுத்த விக்கெட் தான், ரன் அவுட் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த ஓவர் 4 விக்கெட் போகுது. ஓவர் ஸ்டார்டிங்ல 198 ஃபார் 4 ஆரம்பிச்ச ஆர்சிபி 19.5 ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 199 ஃபார் 8 இருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஒரு டைம்ல வந்து 220 230 240 எல்லாம் போகும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. அவ்வளவுதான். அங்கேயே வந்து வழக்கம் போல ஒரு பேட்டிங் ஆடுறதுக்கெல்லாம் பேட்டிங் கொலாப்ஸ். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஒரு சரி 230 எல்லாம் வேணாம், அடுத்து ஒரு 210 அடிங்கப்பா அப்படின்னு ஓவர் ஸ்டார்டிங்ல 210 இருந்த டார்கெட். கடைசி பால் வினய்குமார் ஸ்ட்ரைக் எடுக்க வராரு. ஆர்சிபி ஒரு சிச்சுவேஷன் எப்படி தெரியுமா இருந்திருக்கும் ஃபேன்ஸோட, எப்பா வினய்குமார் அந்த ஒரு ரன் அடிச்சு 200 ஆச்சு எடுத்துருவாப்பா, ரொம்ப பரிதாப நிலையில இருக்குப்பா அப்படின்னு வினய்குமார்ட்ட வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கெஞ்சிருப்பாங்க. வினய்குமார் வந்து ஓகே பரவாயில்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு 6 ஸ்லாட் டெலிவரி தான், ஆனா நல்ல ஒரு ஸ்லாக் 6 அடிச்சு அந்த இன்னிங்ஸை வந்து 205 ஃபார் 8 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ வந்து இந்த 2 ஓவர், அதாவது 19th and 20th ஓவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 ஓவர்ல ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே
15 ரன் அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு விக்கெட் அது 1 2 3 4 5 விக்கெட் 5 விக்கெட் இழந்திருப்பாங்க. 15 for 5 in 2 overs 19th 20th ஓவர். இதே சிஎஸ்கேவோட 19th and 20th ஓவர் வந்து என்ன ஆகும் அப்படின்றது வந்து நம்ம அடுத்த இன்னிங்ஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் 205 செட் பண்றாங்க, 206 to win. அது மட்டும் இல்லாம ஐ திங்க் சேப்பாக்ல 206 யாரும் சேஸ் பண்ணதில்ல நினைக்கிறேன். டாஸ் ஸ்டார்டிங்ல நம்ம வந்து சொன்னோம்ல இந்த மாதிரி வந்து ஆர்சிபி வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அதுல இன்னொரு ரெக்கார்ட் ஒன்று இருக்கு. என்னன்னா இந்த மேட்ச் அப்போ சரிங்களா, இந்த மேட்ச் வரைக்கும் ஐபிஎல்ல வந்து 24 மேட்ச் வந்து சென்னையில் நடந்திருக்கு. 24 மேட்ச்ல 16 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் தான் ஜெயிச்சிருக்கு, இன்க்ளூடிங் போத் டே நைட் அண்ட் நைட் மேட்சஸ். அதுல வந்து 8 டீம் தான் சேசிங் டீம் ஜெயிச்சிருக்கு. அதுலயுமே எந்த டீமும் வந்து 200 சேஸ் பண்ணது இல்லை அப்படின்றப்போ ஹாட்ஸ் ஆர் ஹெவிலி ஸ்டாக்ட் இன் ஃபேவர் ஆஃப் ஆர்சிபி. ஆர்சிபி என்ன பண்ணாங்க, சிஎஸ்கே என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்துருவோமா? ஸோ இந்த வீடியோல வந்து ஒரு விஷயம் சொல்ல நினைச்சேன். லைக் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க என்னன்னா வந்து கலாய்ச்சி மட்டம் தண்ணி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கோம் அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் நடந்த இன்ஸ்டன்சஸ் வந்து கொஞ்சம் ஃபன்னியா எங்க கலோக்கெல்லாம் எப்படி பேசிப்போம், நம்மளுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எப்படி பேசிப்போம் அந்த மாதிரி நாங்க வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நாட் டு அஃபண்ட் எனி ஆர்சிபி ஃபேன் ஆர் எனி கிரிக்கெட் ஃபேன். மாப்பிள்ள இவன் தான் இங்க செமத்தியா வாங்கியிருக்கான், அதோடய வாங்கினா மாதிரி அவுத்து விடுறான் பாத்தியா, வாங்கின அடி அப்படி கமெண்ட்ஸ்ல வந்து குத்துவாங்கல, அடி குத்துனவங்க தானே, அதனாலதானே இப்படி பேசிவிட்டு அந்த பயம் இருக்கணும்ல. சோ ரெண்டாவது இன்னிங்ஸ்ல கால் எடுத்து வச்சா ஓப்பனிங் பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், ஜோகனஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துக்குமே டுப்ளசின்ற ஒருத்தர் வந்து அடிச்சுட்டே இருந்தாரு. அவரு தான் வந்து ஓப்பனிங் ஆடுறாரு. கூட பாத்தீங்கன்னா ஐகானிக்கான ஓப்பனர் சொல்லலாம் நம்ம சிஎஸ்கேக்கு. ஆல் டைம் ஃபேவரட் ஃபார் சிஎஸ்கே முரளி விஜய் வந்து கூட ஆடுறாரு. ரெண்டு பேருமே ஸ்டார்ட் பண்றாங்க. டேனியல் விட்டோரி வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு. ரெண்டு பேருமே ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ரொம்பவே செட் ஆகுது. இவ்வளவு பெரிய டார்கெட் இருக்கு. அப்பதான் வந்து 14 ரன் அடிச்சு வச்சிருக்காங்க 3 ஓவருக்கு. அப்படியே 4th ஓவர் பாத்தீங்கன்னா சகீர் கான் போறாரு. 11 ரன்ஸ் அடிக்கிறாங்க. 4 ஓவர்ஸ்க்கு 25 ரன்ஸ் வந்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 5வது ஓவர் வந்து வினய்குமாரோட ஓவர் வந்து ஸ்டார்ட் ஆகும். வினய்குமார் தான் வந்து வினய் தீர்க்கும் குமாரா இருப்பாரா ஆர்சிபிக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல வினய்குமார் வந்து அவருமே டீசென்டான ஓகேவான ஓவர் போட்டு 7 ரன்ஸ் கொடுத்து முடிச்சிடுறாருங்க. 5 ஓவர்ஸ்க்கு வந்து 32 ரன்ஸ் நிற்கிதுங்க. நம்மளோட ஐகானிக் பிளேயர், அதாவது நம்ம ஸ்டார்டிங்ல மென்ஷன் பண்ணியிருந்தோம், ராஜு பட்கல், அதாவது ஒரு ராஜு பாய் மாதிரி வந்து மக்களை காப்பாத்துவாங்க, ஆர்சிபி மக்களை காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல ராஜு மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றாரு அவரு. சிஎஸ்கே வந்து ஒரு மைட்டி கம்பேக்கா அது முடிஞ்சு போச்சு. லைக் வந்து 20 ரன் கன்சீட் பண்றாரு தன்னோட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு. ஸ்கோர் பாத்தீங்கன்னா அப்படியே 32ல இருந்து 52க்கு டைவ் ஆகுது. 6 ஓவர் முடிவில் 52 ரன்களுக்கு முடிஞ்சிருச்சு. அதாவது நம்ம நல்லா போட்டிருந்த வினய்குமாரை கூட வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஐயோ 20 ரன் போயிடுச்சு, இந்த டைம் அடிக்கிறாங்க, இந்த டைம்ல ஒரு ஸ்பின்னரை போட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி என்ன பண்றாரு, டேனியல் விட்டோரி வந்து கரெக்டான ஒரு முரளிதரனோட ஃபர்ஸ்ட் ஓவர் அங்க ஸ்டார்ட் பண்றாரு. முரளிதரனும் வந்து அவருக்கு ஓவர் கொடுத்த மாதிரியே வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லயே முரளி விஜய் வந்து தூக்குறாரு. 15 பால் 11 ரன் நம்ம அடிச்சு வச்சிருப்பாரு. முரளிதரன் வந்து அந்த விக்கெட் எடுத்துக்கிட்டு ஒரு பிரேக் த்ரூ, அப்பா அடி ரன் அடிக்கிற இடத்துல வந்து விக்கெட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமாயிடுறாங்க. அதுவும் அந்த கேட்ச் நீங்க பாக்கணும், முரளிதரன் எடுத்தப்போ காட்டன் பால் தான் எடுத்தாரு. அவர் டைவ் வச்சு சூப்பரான ஒரு கேட்ச் அது போட்டுருக்க பாருங்க. 40 வயசு நினைக்கிறேன் அந்த கேட்ச் அவர் பிடிக்கும் போது. ஐ திங்க் அந்த மேட்ச் ஆகும் 40 வயசு அவருக்கு. 40 வயசு மாதிரிலாம் தெரியாது அந்த கேட்ச் பிடிக்கும் போது. செம்ம ரிஃப்ளெக்ஸ். அது பவுலிங் போட்டு அந்த கேட்ச் பிடிச்சது வந்து சூப்பர், செம்ம ரிஃப்ளெக்ஸ் அண்ட் அஜிலிட்டி. அதுக்கு அடுத்த ஓவர் வந்து எப்படி ஒரு அபார பவுலர் இருந்தாரோ அது மாதிரி ஒரு ஆவேசமான ஒரு பவுலரை கூட்டு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஆப்ஷனை வந்து கூட்டு வர்றாரு நம்ம டேனியல் விட்டோரி. இங்கதான் வந்து எப்படி நம்ம வந்து ராஜு பட்கல் வந்து மென்ஷன் பண்ணிருந்தோம் ஐகானிக் பிளேயர் ஆஃப் திஸ் மேட்ச்னு சொல்லிட்டு. அடுத்த ஐகானிக் பிளேயர் ஆஃப் திஸ் மேட்ச் என்ட்ரி ஆகிறாரு ரைட் ஆன் மீடியம் ஸ்பீட் பவுலர் விராட் கோலி வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து போடுறாருங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு நீங்க என்னடா விராட் கோலி போட்டு பிறந்திருப்பாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. சூப்பரா போட்டு ஒரு 8 ரன்ஸ் மட்டுமே கன்சிட் பண்ணிருப்பாரு. அவரு விக்கெட் டேக்கிங் அந்த ஆப்ஷனுக்காக தான் கூட்டு வந்தாங்க. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனுக்குலாம் ஒன்னும் கூட்டு வரல, அவங்களுக்கு அந்த ஃபிஃப்த் பவுலிங் ஆப்ஷனை ஃபில் பண்ணும், அதை கூட்டு வந்திருப்பாரு. ராஜு பட்கல் வேலைக்கு ஆகாதுன்ட்டு நம்ம பட்கலை போட்டு பேஷ் பண்ணதுனால யாராவது போட்டாங்கல்ல அந்த இடத்துல சொல்லிட்டு விராட் கோலி வச்சு அடக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. விராட் கோலியுமே வந்து ஒரு 8 ரன்ஸ் கொடுத்து ரீசெண்டா போட்டிருப்பாரு. 8 ஓவர்ஸ் முடியல 65 for 1 ஒரு ஓகேவான அந்த டார்கெட்டுக்கு ஓகேவான ஸ்கோர்ல வந்து சிஎஸ்கே நிற்பாங்க. அதுக்கப்புறம் 10 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்றப்போ 85 for 1 நிற்பாங்க. ஸோ மொமெண்டம் இஸ் ஆர்சிபி தான். ஸோ 11th ஓவர் வந்து திரும்ப முரளிதரன் வந்து பேக் ஷாட் தன்னோட 3வது ஓவர் போட்டு 3வது பந்துல சிஎஸ்கேவோட 2வது விக்கெட் வந்து தூக்குறாரு. சுரேஷ் ரெய்னா வந்து காலி ஆகிறாருங்க. அவ்வளவுதான். சுரேஷ் ரெய்னா வந்து அப்பதான் வந்து கொஞ்சம் டீசெண்டா ஆடிட்டு இருந்த டைம்ல கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணலாம் அப்படின்னு மற்ற டைம்ல மாட்டினாரு. முரளிதரன் ஸ்ட்ரைக்ஸ் அகைன். பிடிச்சது யாரு பட்கல் பாரு. பட்கல் வந்து பவுலிங்ல விட்டாரு. ஆனா வந்து கேட்ச் வந்து கரெக்டா பிடிச்சிட்டாருங்க. சூப்பர். இப்போ வந்து 2 விக்கெட் போன நிலைமையில நெக்ஸ்ட் யார் வரப்போறா அப்படி பத்ரிநாத் ஒரு லெஜெண்டரி பிளேயர் சிஎஸ்கேக்கு வந்து மிடில் ஆர்டர்ல வந்து
ஆக்குபன்சி பண்ணிட்டு இருந்த டைம்ல அவர் வருவார்னு எதிர்பார்க்கிற டைம்ல சிங்கம் வந்து புறப்பட்டு வருது. இட்ஸ் முரளி, ஐ திங்க் ஐ ஷுட் கோ நெக்ஸ்ட்ன்ற மாதிரி நம்ம வேர்ல்ட் கப்ல சொல்லியிருப்பார்ல டோனி, நம்ம டோனி படத்துல பார்த்து போல அதே மாதிரி கூடவன்ல வந்து நம்ம டோனி வந்து வந்துட்டு இருப்பாருங்க 11th ஓவர். ஸோ 11th ஓவர் முடியுது, முரளிதரன் சக்சஸ்ஃபுல்லா போட்டு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்து 6 ரன்னோட முடிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் வந்து டேனியல் வெட்டோரியை திரும்ப கொடுக்குறாங்க. டேனியல் வெட்டோரியுமே ஒரு டீசெண்டா போட்டு 6 ரன்ஸ் மட்டுமே கன்சீட் பண்றாரு. நல்லா போயிட்டு இருந்த நிலைமையில் 13வது ஓவரை பட்களிடமே நான் கொடுப்பேன். எங்கேயா கொடுத்து பட்கள் எங்கேயாவது சொருகணும்ல, நல்லா போயிட்டு இருக்க டைம்ல சொருகணும்ல, அந்த மாதிரி 13வது ஓவர் நான் பட்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பட்கள் ஆனா குத்தாரு பாருங்க, ஒரு 6 ஒரு 4 டோனிக்கு. திரும்பவும் ஒரு 15 ரன்னை கொடுத்து 2 ஓவருக்கு 35 ரன்னோட முடிக்கிறாருங்க அந்த 2வது ஓவரை. அதாவது 7 ஓவர்ல 95 ரன்ன்றது அந்த காலம் இந்த காலம் எல்லா காலத்துலயுமே வந்து கஷ்டமான ஒரு ஸ்கோர் தான். சிஎஸ்கே வந்து கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ற டைம்ல டேனியல் வெட்டோரிக்கு வந்து நெக்ஸ்ட் ஓவர் கொடுத்து அவரோட ஃபைனல் ஓவர் வந்து முடிக்கிறாங்க. அந்த ஓவர் பாத்தீங்கன்னா திரும்பவும் சிஎஸ்கே வந்து ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட், மொமெண்டம்க்கு திரும்பவும் வராங்க. டுப்ளசி ஒரு 2 6 அடிக்கிறாருங்க. 16 ரன் ஓவரா வந்து முடிஞ்சுதுங்க. அப்புறம் திரும்ப வந்து சிஎஸ்கே வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. 2 பேருமே நல்லா ஹிட்டிங் ஃபார்ம்ல இருக்காங்க. 6 ஓவர் 79 தான் டோனி இருக்காரு, இன்ஃபார்ம் டுப்ளசி இருக்காரு, முடிச்சிடலாம் அந்த மாதிரி நினைக்கிற டைம்ல தான் வந்து முரளிதரனை கூப்பிட்டு வராங்க. தன்னோட 3வது பந்தில் சிஎஸ்கேவோட 3வது விக்கெட்டை வந்து தூக்குறாரு. தன்னோட 4வது ஓவர், அதாவது கடைசி ஓவரை முடிக்கும் போது சூப்பரா போட்டு வெறும் 4 ரன் மட்டும் கொடுத்து தன்னோட ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்றாரு. 71 ரன்ல டுப்ளசி அவுட் ஆறாரு. அதுவும் இல்லாம அவர் 10th ஓவர்ல என்னமோ 50 கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு 30 பால்ஸ்ல என்னமோ தான் பொறுமையா ஆடி இருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்ச டைம்ல வந்து அவர் அவுட் ஆயிட்டாருங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் டுப்ளசி அவுட் ஆனதுக்கு அப்புறம் பத்ரிநாத் வருவாரா அப்படியே எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல பத்ரிநாத் வரவில்லை. பிராவோ வந்து விட்டார். கீழ இருந்து பிராவோ வந்து கூட்டு வந்து பினிஷிங் இதுக்கு போயிட்டாங்க. பிராவோ வந்துட்டாருங்க. அடுத்தவர் வந்து ஜகித் கான் போடுறாரு. பிராவோ வந்ததுக்கு அப்புறம் ஒரு டீசெண்டா போகுது, சிங்கிள்ஸ் டபுள்ஸ் சொல்லிட்டு 10 ரன் போகுது. ஆனா இப்பதாங்க மேட்ச் அப்படியே வந்து சூடு பிடிக்குது. அகைன் ஆர்சிபி ஆர் கெட்டிங் இன்டு தி பொசிஷன் லைக் வந்து 4 ஓவர் 65 ரன்ஸ் தேவைப்படுது. ஜகீர் கான் முடிஞ்சோன்னா நம்ம வினய்குமார் வந்து கூட்டிட்டு வராங்க. வினய்குமார் வந்து ஒரு விடை கொடுப்பாரா ஆர்சிபிக்குன்னு பார்த்தா அவரு பெருசா விடையெல்லாம் கொடுக்கல. வடதான் கொடுத்தாரு அவரு. வாடா 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 டோனி இருந்த வெறிக்கு வந்து போட்டு அவரே ஒரு 6 அப்புறம் நோ பால் போடுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கன்சிட் பண்ணிடுறாரு. 15 ரன்னை வந்து கன்சிட் பண்ணிட்டு விடை கொடு சாமி விட்டு போகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி விடை கொடுத்துட்டு போறாரு. ஒரு விடை போறாரு போட்டுதான் அவனை கடைசி வர அவர்தான் போட்டா அவனும் திரும்ப இருக்க ஒரு ஓவர் அவருக்கு. ஆமா இன்னும் ஒரு ஓவர் இருக்குல்ல, அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இப்ப வச்சிருக்காங்க இருக்க. இதுக்கப்புறம் ஸ்கோர் நிலவரம் பாத்தீங்கன்னா 3 ஓவருக்கு 50 ரன் அடிக்க வேண்டியதான்னு வந்துருச்சு. திரும்ப ஜகீர் கான் வந்து ஒரு ஃபைனல் ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு வராருங்க. பேக் இன்டு ஆக்ஷன். அவன் டோனி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாருங்க. சிங்கிள் டபுள் தான் அடிக்கிறாரு, அப்படி இப்படி போகுது. அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா டோனி விக்கெட்டே வந்து ஜகீர் கான் எடுத்துறாருங்க. அதாவது அந்த பால் வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டுக்கு போயிருப்பாரு டோனி, மோஸ்டா வந்து சக்சஸ் ஆயிடும். ஆனா அந்த பால் கரெக்டா டிப் ஆற மாதிரி முன்னாடி யாக்கர் ஒண்ணு வரும். ஒரு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம ஒரு ஷாட், டைமிங் மிஸ் எதுவுமே இல்ல, சரியா இல்ல. அப்படியே லாங் ஆஃப்ல போயிட்டு ஒரு கேட்ச், சூப்பரான போலிங்னே சொல்லலாம். நல்லா டிப் பண்ணிருப்பாரு பால். அந்த டைம்ல ஜகீர் கான் வந்து ஒரு பிரேக் கொடுக்குறாரு, டோனி போயிட்டாரு. அவ்வளவுதான் முடிஞ்சுங்க. ஜகீர் கான் வந்து தரமா போட்டு அவரோட கடைசி ஓவர்ல வெறும் 7 ரன் கொடுத்து அவர் கொடுத்த ஜாப் வந்து சூப்பரா செஞ்சுட்டு போயிருப்பாருங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து தலையில துண்டை போட்டாங்க, கன்னத்துல கையை போட்டாங்க. அவ்வளவுதான் 2 ஓவருக்கு 43 ரன் அடிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுங்க. இந்த டைம்ல வந்து டேனியல் விட்டோரிக்கு வந்து 5th போலிங் ஆப்ஷன் ஒரு ஷார்டேஜா இருக்கனால ஒண்ணு அவர் வந்து அந்த பட்கலுக்கு போயாகணும், இல்லைன்னா விராட் கோலிக்கு போயாகணும். பட்கல் வந்து டெபியூ மேட்ச்ல ஒரு அவ்வளவு ப்ரெஷர் கொடுப்பானா? இல்ல, அவரு அவ்வளவு ப்ரெஷர் கொடுத்ததே போதும் ஆர்சிபி சொல்லிட்டு அவரை கொஞ்சம் ஒதுக்கிட்டு விராட் கோலி வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாருன்னு சொன்னாங்க, டீசெண்டா போட்டாரு. சோ அவருக்கே திரும்ப கொடுத்துடலாம், அவர் 8 ரன் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி விராட் கோலி கிட்ட பால் கொடுப்பாங்க. விராட் கோலி வராரு ஃபர்ஸ்ட் பால் வந்து போடுறாரு. விராட் கோலி ஒரு இன்சைட் அச்சு குத்தி ஒரு 4 போயிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பால் வந்து 4 போயிடுச்சு, நெக்ஸ்ட் பால் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இன்சைட் அச்சுல ஆகல, நல்லா பேட் மிடில்லே பட்டு லாங்கான்ல வந்து ஒரு பெரிய 6 ஒண்ணு போகுது. அது 6 மட்டும் போல அப்படியே ஆர்சிபியோட ஹோப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. 10 பால் 33 ரன் இருக்கே, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி கான்பிடண்டா போட வராரு. ஒரு அவுட் சைடு எட்ஜ் குத்தி 4 போகுதுங்க. திரும்ப 4வது பால் வந்து விராட் கோலி போறாரு, அந்த பாலுமே ஒரு 6 போகுது. அதுக்கப்புறம் 5வது பால் வந்து விராட் கோலி போறாரு, ஒரு சூப்பரான பால் போட்டு 2 ரன் போகுது. அதே லாக் போகுது. ஒரு 2 ரன்ஸோட வந்து திரும்ப ஆல்பி பார்க்கர் ஸ்ட்ரைக் வந்துறாரு. எப்படியா இந்த கடைசி பால் வந்து கடவுளே எப்படியா போட்டுருணும்பா அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி வந்து போடுறாரு. ஆல்பி பார்க்கர் விராட் கோலியை போடுறாரு, 6 போடுறாரு. திரும்ப ஒரு 6 போதுங்க. அந்த ஓவர் 28 ரன்னோட ஐகானிக் ஓவர், யாராலே மறக்க முடியாத ஓவர். விராட் கோலிக்கு டிராமா கொடுத்த அந்த சின்ன வயசுல பிச்சு நெஞ்சில் நஞ்சை வளர்த்த ஆல்பி பார்க்கர், அதாவது அந்த வயசுல டிராமாவை வந்து பேஸ் பண்ணாரு விராட் கோலி.
அப்பதான் வந்து நேச்சர் ரைட் வந்திருப்பாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ஐகானிக் ஓவர் 28 ரன்களோட இன்னிதே நிறைவடைந்தது ஃபார் சிஎஸ்கே. ஆல்பி மார்க்கல் இருக்காருல்ல, இப்போ ரீசெண்டா கோவிட் டைம்ல வந்து அவன் இன்டர்வியூ மாதிரி கேட்டிருப்பாங்க, சிஎஸ்கே பேஜ்லயே போட்டிருப்பாங்க. அப்போ வந்து அந்த ஒரு போட்டோ ஒன்று காட்டுவாங்க, டி யூ ரிமெம்பர் திஸ் மொமெண்ட் அப்படின்ட்டு. அந்த ஆல்பி மார்க்கல் 6 அடிச்சுட்டு ஏன் ஒரு செலிப்ரேஷன் வந்துருக்கும், ஓகேவா. மார்க்கல் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, யா இது எப்படி மறக்க முடியும், ஏன் அந்த ஓவர்ல அவங்க விராட் கோலி கொடுத்தாங்கன்னே தெரியல, ஏன்னா வந்து 2 overs 42 இருக்கும், நான் வந்து ஃபர்ஸ்ட் பால் எடுக்க போறேன், எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருந்துச்சு, ஏன்னா யாருமே அந்த டைம்ல அடிச்சது கிடையாது, நான் வந்து ரொம்ப ப்ரெஷரோட நிக்கிறேன், வந்து கோலியை பார்த்த உடனே வந்து கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துச்சு, ஓகே அடிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்பிக்கை இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பால் இன்சைட் எட்ஜ் 4 போகும், எனக்கு லைட்டா பக்குன்னு இருந்துச்சு, செகண்ட் பால் ஸ்லாட்ல அவனு போடுவாரு, நான் 6 அடிப்பேன், அதுல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுங்க. அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு அப்புறம் வந்து ஓகே நம்ம வந்து அடிச்சிடலாம் அப்படின்ட்டு தோணுச்சு, நாங்க வந்து சேஸ் பண்ணி முடிச்சோம் அப்படின்னு சொல்லுவாரு. அது இப்ப பார்க்கும்போது சிஎஸ்கே ஃபேனா ஃபன்னா இருந்துச்சு உண்மையா சொல்லணும்னா. ஓகே, அது முடிஞ்சிருச்சு. எவ்ரி லெஜெண்ட் ஹஸ் தேர் பேட் டே. ஓகேவா, அது முடிஞ்சு போச்சு. ஸோ 19th ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 over 15 ரன்ஸ் அடிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து சிஎஸ்கே வராங்க. ஸோ இந்த டைம்ல வந்து ஆர்சிபிக்கும் சான்சஸ் இருக்கு, சிஎஸ்கேக்கும் சான்சஸ் இருக்கு. எந்த இடத்துலதான் வந்து விடை கூடு சாவி விட்டு போகல, திரும்ப வந்துட்டாரு அவர் விஜயகுமார். அவர் விட்டு போறதா இல்லையா, நீ வினய்குமார் விட்டு போக மாட்டல இன்னைக்கு, என்னையா பாவம் பண்ணாரு அவருக்கு. அப்படி ஆக்சுவலி நல்லா ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பால் வந்து போறாரு வினய்குமார். ஃபர்ஸ்ட் பால் வந்து டிராவோ ஒரு சிங்கிள் அடிச்சு ஆல்பி மார்க்கலுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துறாருங்க. செகண்ட் பால் பாத்தீங்கன்னா ஆல்பி மார்க்கல் அடிக்க போறாரு போகுது, எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல ஒரு கேட்ச், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மேட்ச்ன்ற மாதிரி ஆல்பி மார்க்கல் வந்து அவுட் ஆறாரு. என்னங்க நடக்குது இங்க, ஆல்பி மார்க்கல் அவுட் ஆகுது, என்னங்க நடக்குது அப்படின்ற மாதிரி ஆர்சிபி பேட்ச் எல்லாம் நடத்திட்டு இருந்த டைம்ல சிஎஸ்கே டக்அவுட்லயே ஒருத்தர் வந்து இந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரர் அங்க டக்அவுட்ல நடத்திட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் நம்ம தான் பேட்டிங் ஆட போறோம் அப்படின்னு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம பத்ரி அண்ணன் வந்து பேட்டிங் ஆடவில்லை. நெக்ஸ்ட் வந்து ஜடேஜா வந்து உள்ள வராருங்க. பத்ரிநாத் வந்து கடைசியில் பேட்டிங்கா இல்ல, அவர் வந்து டக்அவுட்லயே தான் இருக்காரு. அவர் அங்க இருந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு சிஎஸ்கேக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்த பால் வந்து பிராவோ வந்து ஸ்ட்ரைக்ல இருக்காரு. அப்போ வந்து இந்த விக்கெட் போனாலும் ஸ்ட்ரைக் மாறக்கூடாது அப்படிலாம் இருந்துச்சுன்னா இல்ல, அந்த ரூல் வந்து அப்போ இல்ல ஆக்சுவலி. ஸோ வந்து பிராவோ வந்து ஸ்ட்ரைக் மாறி போயிடுறாரு. பிராவோக்கு வந்து ஒரு நோ பால் ஒன்று போறாரு, அதை மடக்கி இப்படி அடிக்க போகிறாரு. பிராவோ எஜ் குத்தி டாப் எஜ் வாங்கி ஒரு 4 போயிடுது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து சிஎஸ்கே வந்து ஒரு ஃபயரை பாறாங்க. நோ பால் அடுத்த பால் வந்து ஒரு ஃப்ரீ ஹிட் நினைப்பீங்க, ஆனா ஐபிஎல் வந்து அந்த டைம்ல ஃப்ரீ ஹிட் கிடையாது. அந்த பால் ஃப்ரீ ஹிட் மாதிரி தான் போடுவாரு வினய்குமார். அவருக்கு ஒரு ஃப்ரீ ஹிட்டா போய் அமைஞ்சிருது பிராவோக்கு. ஆஃப் சைட்ல வந்து ஒரு லோ ஃபுல் டாஸ் மாதிரி போடுவாரு. அவர் ட்ரேட் மார்க் ஷாட் பிராவோ வந்து அவர் பனானா ஸ்கூப் ஷாட் அடிப்பாரு. அப்படியே 6 போவோம் சூப்பரா. பார்க்கவே வந்து அவர் பனானா ஸ்கூப் ஷாட் ஷாட் அடிக்கும் போது வந்து ஹெல்மெட் இந்த பக்கமும் பேட் அந்த பக்கமும் எடுப்போம், ஆனா 6 மட்டும் போயிடும் கரெக்டா. அது எப்படி 6 போகுதுன்னு இப்ப வரைக்கும் தெரியாதுங்க. அது வந்து டிஃபைங் தி லா ஆஃப் பிசிக்ஸ்ன்ற ஒரு ஷாட் தான் அது. அப்புறம் சிஎஸ்கே கம்ப்ளீட்லி இன்டு தி கேம்ங்க. கடைசி 3 பால் 3 ரன் அடிச்சா போதும். அந்த 3 பால்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் வந்து டாட் ஆயிடுறாரு, பிராவோ டாட் அடிச்சுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ஒன்று கொடுத்துறாருங்க, அவசரன்னு சொல்லிட்டு ஒரு ஜடேஜா ஒரு சிங்கிள் கொடுத்துறாரு. ஜடேஜா கடைசி பால் 2 ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜா வந்து நிக்கிறாரு. கடைசி பால் 2 ரன் அடிக்கிற ஒரு ஆஃப் சைடு அவுட் சைடு ஆஃப்ல வந்து ரொம்ப தள்ளி ஒரு பால் போட்டுப்பாரு. பேட் மட்டும் சும்மா வச்சிருப்பாரு, அப்படியே அது பவுண்டரி போகும். அப்படியே ஜடேஜா ஆப்போசிட் கிரீன்ஸ் கூட போகாம ஏன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சைடு அப்படியே ஒரு யூட்டர் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ஜெயிச்சுட்டோம் ஏ அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு அந்த டைம்ல விராட் கோலி பூஜை பாக்குறோம், வெட்டோரி பூஜை பாக்குறோம். அந்த டைம்ல வந்து நம்ம டெபியூ பிளேயர் நம்ம சொல்லியிருந்தாங்கல்ல பட்கல், அந்த மேட்ச் வந்து அவருக்கு வந்து ஃபைனல் மேட்ச் ஆகும், அது முடிஞ்சிருக்குங்க. ஸோ எஸ், ஆர்சிபி வந்து அப்படி போய் இப்படி வந்தாங்க கிராஃப்ல. சோ ஆர்சிபி லாஸ்ட் தி மேட்ச். ஆமா, சிஎஸ்கே வந்த மேட்ச் சொல்றத விட ஆர்சிபி லாஸ்ட் தி மேட்ச்னு சொல்லலாம். ஆர்சிபி லாஸ்ட் தி மேட்ச். நம்ம ஸ்டார்டிங்ல இவர் ஹரி சொன்னாரு 38 ஓவர் வந்து டாமினேஷன் பண்ணாங்க ஒரு டீம் அப்படின்ட்டு. அந்த டீம் வந்து ஆர்சிபி தான் 38 ஓவர் வந்து டாமினேஷன் பண்ணி 2 ஓவர் இல்லாம கிரிக்கெட்ல ஆக்சுவலி சொல்லுவாங்க கிரிக்கெட் இஸ் a கேம் ஆஃப் ஃபைன் மார்ஜின்ஸ் அப்படின்ட்டு. சோ நீங்க வந்து என்ன வேணா பண்ணுங்க சரிங்களா, நீங்க வந்து என்ன எவ்வளவு டாமினேட் பண்ணுங்க, அதெல்லாம் முக்கியமே இல்ல. அந்த முக்கியமான ஒரு போர்ஷனை வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ, அந்த மேட்சை வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து மேட்சை வந்து ஜெயிப்பாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். எக்ஸாக்ட்லி. நம்ம என்னதான் வந்து நம்ம இந்த ஆல்பி மார்க்கல் விராட் கோலி ஓவர் பத்தி சொன்னாலுமே மறந்துடாதீங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த 19th and 20th ஓவர் 15 ரன் தான் கொடுத்தாங்க சிஎஸ்கே, 5 விக்கெட் எடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? அதே 15 ரன் இங்க வந்து ஒரு ஓவர்ல தேவைப்பட்டது, அதையும் அடிச்சாங்க. டிஃபரன்ஸ் பாருங்க, இங்க 43 ரன் வேணும் 2 ஓவர்ல, அங்க வந்து 15 ரன் தான் அடிச்சிருக்காங்க. இதுதான் அந்த டிஃபரன்ஸ். அந்த இந்த கேம் ஆஃப் ஃபைன் மார்ஜின்ஸ் சொல்றது இங்கதான் அந்த வந்து அடி வாங்கிச்சு. அன்பார்ச்சுனேட்லி வந்து ஆர்சிபி வந்து அந்த முக்கியமான போர்ஷன்ல வந்து கோட்டை விட்டாங்க, அவ்வளவுதான் சொல்லணும். வெட்டோரியோட கேப்டன்சி பத்தி கொஸ்டின் பண்ண வேண்டியிருக்கும். லிமிடெட் ஓவர் ஃபார்மேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பெனல்டி மேட் ஓவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஓடிஓ ஃபார்மேட்ல 49th ஓவர், T20 ஃபார்மேட்ல 19th ஓவர். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஓவர். அது வந்து உங்க பெஸ்ட் பவுலர் தாங்க கொடுக்கணும் எப்பவுமே. அதான் வந்து ஒரு கேப்டன்சிக்கு ஒரு ரூல்லே சொல்லலாம். பட் அங்க வந்து வெட்டோரி கோலிக்கு கொடுத்தது ஒரு பெரிய தப்பு, ஒரு பெரிய கேம்பிள் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க வந்து வினய்குமாருக்கு கொடுத்திருந்தாரு அப்படின்னா
அவர் 15 ரன் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. லாஸ்ட் ஒரு ஆமா லாஸ்ட் ஒரு 28 ரன் பிரஷர் எக்ஸாக்ட்லி ஆன் மார்க்கல். அவர் என்ன சொன்னாரு, 2 ஓவர் 43 இருக்கப்போ எனக்கு வந்து பயமா இருந்துச்சு, பிரஷரா இருந்துச்சுன்னு சொன்னாரு. 1 ஓவர் 28 இன்னும் பிரஷரா இருந்திருப்பாரு. அப்போ கோலியோட ரிசல்ட் மேபி மாறி இருந்திருக்கலாம், கொஞ்சம் அந்த சைட்ல யோசிச்சிருக்கலாமா வெட்டோரி அப்படின்ட்டு வந்து தோணுச்சு. அண்ட் விராட் கோலி வந்து நாங்க வந்து இங்க பயங்கரமா வந்து கலாச்சிட்டு இருக்கோம். அவரோட பவுலிங் கெரியர் வந்து நல்லாவே தான் போட்டுட்டு இருந்தாரு. இந்த மேட்ச்ல அவர் ரன்ஸ் கொடுத்தாலுமே அவரை வந்து அதுக்கப்புறம் அவர் கேப்டன்சிலுமே அவர் நிறைய வந்து பவுலிங் போட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்தியா டீமுக்குமே வந்து பவுலிங் போட்டாரு. ஆக்சுவலி அவனுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா ரிஷி, இது வந்து ஒரு ஃபேக்ட். 2024 T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ்ல வந்து அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு விக்கெட் ஒன்று எடுப்பாரு. இங்கிலாந்து ஏதோ ஒரு பிளேயர் ஜாஸ் பட்லர் நினைக்கிறேன், பட்லரோ சால்ட்டோ யாரோ ஒரு விக்கெட் எடுப்பாரு. அதுக்கு முன்னாடி 8 வருஷமா இந்தியாவுக்கு T20 வேர்ல்ட் கப் நாக் அவுட் ஸ்டேஜ்ல யாருமே விக்கெட்டே எடுக்கல. கடைசியா எடுத்த பவுலர் யாருன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி. 2016 செமிஃபைனல்ஸ்ல அவர் ஜான்சன் சார்ல்ஸ் விக்கெட் எடுத்திருப்பாரு. அதான் 3rd விக்கெட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு போயிருக்கும். அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட் அந்த மேட்ச்ல விக்கெட் விடவே இல்ல. 2021 வேர்ல்ட் கப்ல வந்து T20 வேர்ல்ட் கப்ல நம்ம செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகவே இல்ல. 2022 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ்ல இங்கிலாந்து வந்து விக்கெட் விடாம 10 விக்கெட்ல ஜெயிச்சிருவாங்களா. அப்புறம் 2024ல அக்ஷர் பட்டேல் அந்த விக்கெட் எடுத்தாரு. 8 வருஷமா விராட் கோலிக்கு அந்த ரெக்கார்ட் இருந்துச்சு. அஸ் அ பவுலரா எவ்வளவு பேரால நம்ப முடியும் தெரியல. நம்ம வந்து மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்து ஒருத்தர் வந்து ரொம்ப அட்டாக் பண்ணிட்டு இருந்தோம். எஸ், ஐகானிக் ராஜு பட்கல். பாவம், அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் டெபியூ மேட்ச் அவரால் பிளேமும் பண்ண முடியாது. சரிங்களா, பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் ஒரு நல்ல டீமுக்கு அகைன்ஸ்ட் வந்து மாட்டிக்கிட்டாரு. பட் டொமஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆக்சுவலி வந்து சூப்பரான பிளேயருங்க. அவர் ஒரு கர்நாடகா பிளேயர் தான், அவர் லோக்கல் லெஜெண்ட். அவரு 2007-8 டைம்ல இருந்து செம்மையா ஒரு அக்ரெசிவான ஒரு பேட்டிங்கா அதனாலதான் எடுத்தாங்க. ஆக்சுவலி ஹர்ஷல் பட்டேலுக்கு ரிப்ளேஸ்மெண்டா தான் வந்திருப்பாரு அந்த மேட்ச்லயே. ஸோ அதுலேயே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் தான். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு மேட்ச் அவர் கெரியரையே முடிச்சிருச்சுங்க. அவர் ஐபிஎல்ல மட்டும் அதோட முடியல. அன்பார்ச்சுனேட்லி ஒரு டொமஸ்டிக்லயுமே வந்து பெருசா அதுக்கப்புறம் பர்ஃபார்ம் பண்ணல, முடிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லணும்னா. அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்பாரு, நல்லா ப்ரூவ் பண்ணி வந்திருக்காரு ஐபிஎல்குள்ள. வந்து அந்த ஒரு மேட்ச்ல வந்து அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து ஒரு இப்படி ஆகி போச்சு. என்னதான் கலாய்ச்சாலும் ராஜு பட்கல் பாவம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸோ எஸ், மேட்சோட சுருக்கத்தை பார்த்தோம்னா லைக் ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க, 205 ரன்ஸ் அடிக்கிறாங்க. ஒரு அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய இலக்கு 200 ரன்ஸ்ல யாருமே வந்து சேஸ் பண்ணதில்லை. ஆனா நான் அப்படி இல்லடே அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வந்து வராங்க. 206 ரன்ஸை வந்து கடைசி பால் அப்போ நெயில் பெயிண்டிங் தான் வந்து சேஸ் பண்ணி முடிக்கிறாங்க. சிஎஸ்கே வின் பண்ணாங்கன்னு சொல்றத தவிர்த்து ஆர்சிபி லாஸ்ட் டே மேட்ச். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் வந்து நாங்கள் கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மேட்சஸ் எல்லாம் வந்து 2015க்கு முன்னாடி இருக்க மேட்சஸ் எல்லாம் வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நாங்கள் கண்டிப்பா வந்து இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ் எல்லாம் வந்து நாங்களே பேசுவோம். எங்களுக்கு நாங்களே வந்து இன்ட்ரெஸ்டடா தான் இருக்கும் பேசுறதுக்கு. ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் கேஸ், இந்த ஆர்சிபி ஜெயிக்கிற மாதிரி எஸ்னா கமெண்ட் போட்டீங்கன்னா நாங்களும் அந்த மேட்சை கவர் பண்ணுவோம். போடுற மேட்ச் ஃபுல்லா ஆர்சிபி தோக்குற மேட்சாவே போடுறாங்க மச்சான், நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு. அந்த மாதிரி மேட்சஸாவே அமைஞ்சிது. நெக்ஸ்ட் டைம் வந்து ஆர்சிபி ஜெயிக்கிற மாதிரி ஒரு மேட்ச் கன்ஃபார்மா வந்து பண்ணியே தீரும். ஓகேங்களா, நாங்க ஒரு மேட்ச் பார்த்து வச்சிருக்கோம். அந்த மேட்ச் சரியான மேட்ச். அந்த மேட்ச் தான் அடுத்த மேட்ச், ஐகானிக் மேட்ச். ஆர்சிபி ஜெயிக்கிற மாதிரி சூப்பரான மேட்ச் உங்களுக்காக காத்திருக்கு. சூப்பரான மேட்ச் தான் வந்து உங்களுக்காக நாங்க எடுத்துருவோம். ஆர்சிபி ஜெயிக்கிற மாதிரி. ஆர்சிபி ஃபேன்ஸ் கவலைப்படாதீங்க, எங்களுக்கு மன்னிச்சிருங்க கொஞ்சம் அங்கே நீங்க காயப்பட்டிருந்தா. அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கிரீட் நீங்க பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கோம். அப்பப்போ அதெல்லாம் நீங்க பார்த்து எங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.